நண்பர்களே, நீங்கள் செஸ் விளையாட ஆரம்பித்திருக்கிறீர்களா? அல்லது நிறைய விளையாடியும் வெற்றி குறைவாக இருக்கிறதா? அப்படியானால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். பிகினர்ஸ் அதிகமாக செய்யும் 10 தவறுகளை இப்போது பார்க்கலாம். வணக்கம், இது உங்கள் சேனல். செஸ் விளையாட்டை எளிமையாக கற்றுக்கொள்ள உதவும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு 1. ராணியை சீக்கிரம் வெளியே கொண்டு வருவது. பிகினர்ஸ் பொதுவாக குயினை ஆரம்பத்திலேயே முன்னால் கொண்டு வருவார்கள், ஆனால் எதிராளி அதை அட்டாக் செய்து உங்கள் நேரத்தை வீணாக்கலாம். தவறு 2. பீசஸ் டெவலப் செய்யாமல் பான்களை மட்டும் நகர்த்துவது. ஓப்பனிங்கில் நைட்ஸ் பிஷப்ஸை வெளியே கொண்டு வருவது மிகவும் முக்கியம். அவை இல்லாமல் அட்டாக் அல்லது டிஃபென்ஸ் செய்ய முடியாது. தவறு 3. கேஸ்ட்லிங் செய்யாமல் இருப்பது. கிங் பாதுகாப்பு மிகவும் முக்கியம். ஓப்பனிங் முடியும் முன் கேஸ்ட்லிங் செய்ய முயற்சி செய்யுங்கள். தவறு 4. ஒரே காயை மீண்டும் மீண்டும் நகர்த்துவது. ஓப்பனிங்கில் ஒரே பீஸை பலமுறை நகர்த்தினால் மற்ற பீசஸ் டெவலப் ஆகாது. தவறு 5. எதிராளியின் மூவை யோசிக்காமல் விளையாடுவது. ஒரு மூவ் செய்யும் முன் ஒரு கேள்வி கேளுங்கள், எதிராளி அடுத்து என்ன செய்யலாம்? தவறு 6. பாதுகாப்பில்லாமல் பீசஸ் வைப்பது. ஃப்ரீ பீஸ் கொடுப்பது பிகினர்ஸ் செய்யும் மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு மூவுக்கும் பிறகு இந்த பீஸ் சேஃபா இருக்கிறதா என்று பாருங்கள். தவறு 7. திட்டமில்லாமல் விளையாடுவது. செஸ் ஒரு திட்டம் கொண்ட விளையாட்டு. சென்டரை பிடிப்பது, அட்டாக் உருவாக்குவது போன்ற ஒரு சிம்பிள் பிளான் வைத்துக் கொள்ளுங்கள். தவறு 8. நேரத்தை சரியாக பயன்படுத்தாதது. ஆன்லைன் செஸ்ஸில் நேரம் மிகவும் முக்கியம். எளிய மூவ்களில் அதிக நேரம் செலவிட வேண்டாம். தவறு 9. அட்டாக் மட்டும் யோசித்து டிஃபென்ஸை மறப்பது. அட்டாக் நல்லது, ஆனால் உங்கள் கிங் பாதுகாப்பு அதைவிட முக்கியம். தவறு 10. எண்ட் கேம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. பல போட்டிகள் எண்ட் கேமில்தான் முடிகின்றன. கிங் அண்ட் பான் எண்ட் கேம் போன்ற அடிப்படைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 10 தவறுகளை தவிர்த்தால் உங்கள் செஸ் விளையாட்டு கண்டிப்பாக மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.